பாமகவினுடைய தலைவர், நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் எந்த சூழலிலும் என்னுடைய செருப்பு கூட போகாது, என்னை சார்ந்த எதுவும் வராது, என்னை சார்ந்த யாருமே தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தேர்தலில் நின்னதை கடந்து அன்புமணி ராமதாஸின் மனைவி நிக்கிறாங்க. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு இடத்துல ஒன்னு மாநிலங்களவை உறுப்பினருக்கு, ஒன்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அன்புமணி ராமதாஸ் நிக்கிறாரு, சட்டமன்ற தேர்தலுக்கும் அன்புமணி ராமதாஸே நிக்கிறாரு. இல்லைன்னா அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி நிக்கிறாங்க. சௌமியா அன்புமணி நிக்கிற தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இல்ல, அன்புமணி ராமதாசனுடைய மகள்கள் தான் போய் பிரச்சாரம் பண்றாங்க. இது குறித்தெல்லாம் யாருமே ஒரு விவாத பொருளாக்குறது இல்ல, ஒரு கேள்வி கேட்கறது இல்ல. நான் என்னை சார்ந்த யாருமே வரமாட்டார்கள் என்று சொன்ன ராமதாஸ் இருக்கக்கூடிய பாமகவில் இருந்து சௌமியா அன்புமணிக்கு எந்த அடிப்படையில் தேர்தலில் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு?